வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் செயல்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்வியாண்டிலிருந்து இல்லம் தேடி கல்வி 2.0 செயல்படுத்த போகிறாங்க. இது வரைக்கும் 2 லட்சம் மையங்களுக்கு மேலே செயல்பட்டு வந்த இல்லம் தேடி கல்வி இப்போ வந்துட்டு 50,000 மையங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதிலும் முழுவதுமாக உயர் தொடக்கநிலை வகுப்புகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தன்னார்வலர்களை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் யாரெல்லாம் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு 5 கிரிட்டீரியா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாலண்டியர் லிஸ்ட்டு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட் சொல்லிட்டாங்க. 50,000 மையங்கள் எங்கெங்கே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44 பிளாக்ஸ், அதாவது கற்றலில் பின்தங்கி இருக்கக்கூடிய 44 ஒன்றியங்களில் செயல்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய 10 பிளாக்ஸில் இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்பட போகுது. அடுத்ததாக ஃபோக்கஸ்டு பிளாக்ஸ், அதாவது எங்கெல்லாம் கவனங்கள் தேவைப்படுதோ அந்த மாதிரி இடங்களில் செயல்படும் சொல்லியிருக்காங்க 50 இடங்களில். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு டிஸ்ட்ரிக்ட், அதே போல் தான் எங்கெல்லாம் இன்னும் கவனிக்க வேண்டிய மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கணக்கெடுத்ததில் 14 மாவட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் 14 மாவட்டங்களோட பெயர் பட்டியல் கிடைக்கல. கிடைச்சோன்னே அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்ததாக பழங்குடியின இன மக்கள் இருக்கிற இடத்துலையும் ஸ்லம் ஏரியா இருக்கிற அர்பன் பிளாக்ஸ்லையும் சென்சஸ் தொடங்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா தொடக்கநிலை வகுப்புகளுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உயர் தொடக்கநிலை வகுப்புகளை முற்றிலுமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பணியாற்றின தன்னார்வலர்களை தேவைப்பட்டால் பிரைமரி வகுப்புகள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வாலண்டியர்லேயே யார் இது வரைக்கும் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லீடு வாலண்டியர் செலெக்ஷன் அப்படிங்கிற மாடியூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு 12,000 ரூபாய் சேலரியும் சொல்லியிருக்காங்க. அப்படி செலக்ட் ஆகிற வாலண்டியர் அந்த பிளாக் முழுவதும், அதாவது அந்த ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி மையங்களை கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுவாங்க. அதே போல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இல்லம் தேடி கல்வியில் 3 மாதம் மட்டுமே நீங்கள் தன்னார்வலராக ஒர்க் பண்ணியிருந்தால் போதும், சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பர் இல்லாத மெயில் ஐடிக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் செலக்ட் ஆகிருக்கனா இல்லையா, நேம் லிஸ்ட் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில், அதாவது இல்லம் தேடி கல்வி 2.0 அப்படிங்கிற பேரில் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கி அதில் எந்தெந்த தன்னார்வல் தேர்வாகி இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத PDF சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ITK 2.0 அப்படிங்கிற பேரில் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் செலக்ட் ஆன வாலண்டியர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளால் நேம் லிஸ்ட்டு PDF-ஆக நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லோக்கல் குரூப்பை தான் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி யாருக்காவது குரூப் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ITK 2.0 அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பை செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தகவல் கிடச்சின்னா உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.